கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த வனத்தின் நடுவில் அமைதியான சூழலில் இக்கோவில் அமைந்துள்ளது. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் காளியை காடுற தெய்வம் என்றும் காணமர் செல்வி என்றும் அழைக்கின்றன. காணமர் செல்வி அருளின் வெண்கார் என்ற அகநானூற்று பாடல் காட்டில் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கும் கொற்றவை பற்றி குறிப்பிடுகின்றது. காடமர் செல்வி களிப்பெரும் கோட்டம் என்ற மணிமேகலையில் வரும் வரிகள் பூம்புகார் சக்கரவாள கோட்டத்தில் கொற்றவை என்னும் காளிக்கு கோயில் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது. அதுபோல் வல்லம் ஏகோரி அம்மன் காடுரை தெய்வமாக சுமார் 2000 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். அத்தகைய சிறப்புமிக்க அம்மன் வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஏகோரி அம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழாவின் காட்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். வடக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோயிலின் பல்வேறு சிறப்புகள் இப்பொழுது உங்களுக்காக. இக்கோயில் 2 திருச்சுற்று மதில்களுடன் அமைந்துள்ளது. இயற்கையான சூழ்நிலையில் அமைதியான இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. கருங்கற்களால் எழுப்பப்பட்ட இவ்வாலயம் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இக்கோயில் மூலஸ்தானம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்பது அறிஞர்களின் கருத்து. இங்குள்ள அம்மனுக்கு பரிவார தேவதைகளாக சாலியக்காத்தான், லாட சன்னியாசி, மதுரை வீரன், சங்கிலி கருப்பன், ஏகாம்பரம், பட்டவார், இடும்பன் ஆகிய தெய்வங்கள் தனித்தனி சன்னதிகளில் கிராம தேவதைகளாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றன. தேவிக்கு அருகில் சுப்பிரமணிய தனி மண்டபத்தில் கோயில் கொண்டு அருள்பாலிக்கின்றார். வெளிப்பிரகாரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் தனியாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். சப்தகன்னிகள் தனி சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கிறார்கள். இத்தகைய பெருமைமிக்க வேண்டிய நல் காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்மனாக ஸ்ரீ ஏகோரி அம்மன் ஆலயம் வல்லம் நகரின் வடபகுதியில் இருந்து இந்த பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார்கள். இக்கோயில் கொண்டுள்ள இறைவி ஏகோரி அம்மன் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகின்றார். 8 திருக்கரங்களுடன் தேவி பத்மபீடத்தின் மீது காட்சி தருகிறாள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இத்தேவியின் வடிவம் இன்றளவும் மாற்றப்படாமல் உள்ளது. தீயவர்களை அழிக்க உக்கிரமுடன் ஒரு முகமும், வழிபடும் அடியவர் துயர் நீக்க சாந்தமுடன் மற்றொரு முகமும் காட்டிடும் அன்னை இவளே. இத்தகைய அம்மனை வேறு எங்கும் காண்பது அறிவு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இத்தேவியின் வடிவம் இன்றளவும் மாற்றப்படாமல் உள்ளது. தீயவர்களை அழிக்க உக்கிரமுடனும் ஒரு முகம், வழிபடும் அடியவர் துயர் நீக்க சாந்தமுடன் மற்றொரு முகம். இத்தகைய அம்மனை வேறு எங்கும் காண்பது அறிவு. இக்கோயிலின் அம்மன் பாதத்தில் சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சக்கரத்திலிருந்து கிடைக்கும் சக்தியானது வழிபடும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற உதவுகிறது. தற்சமயம் இந்த பழம்பெரும் சிறப்பு கொண்ட கோவில் தல வரலாறு பற்றி உங்களுக்கு உங்கள் இல்லங்களில் உங்களுக்காக தற்சமயம் முற்காலத்தில் தஞ்சன் என்ற அசுரன் மாங்காளிவனம் என்று அப்போது அழைக்கப்பட்ட வல்லத்தில் வசித்து வந்தான். தஞ்சன் மேருமலைக்கு சென்று சிவபெருமானை குறித்து 16,000 ஆண்டுகள் கடுந்தவன் புரிந்தான். அவன் தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். மகிழ்ந்து போன தஞ்சன், இறைவா, எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வழங்கி அருள வேண்டும் என வேண்டினான். அதற்கு இறைவன், அண்ட சராசரங்கள் யாவும் கால தத்துவம் என்ற ஒரு அவையினுள் இயங்குகின்றன. கால தத்துவமின்றி எதுவும் அசையாது.
அந்த கால விதியோ ஜனனம் மரணம் என இருவகையானது. அதை என்னால் மாற்றுவதற்கில்லை. எனவே வேறு வரம் கேள் என்றார். அவருக்கு தஞ்சன், இறைவா, எனக்கு தேவர் மானுடர் உட்பட எந்த ஒரு ஆண் மகனாலும் மரணம் ஏற்படக்கூடாது. பெண்ணினத்தில் எவராலும் என்னை கொல்ல முடியாது. எனவே பெண்களால் எனக்கு மரணம் விளையலாம் என்று வரம் தந்தருள வேண்டும். மேலும் நான் தவம் செய்த இந்த பகுதியின் பெயரால் விளங்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இறைவன், தஞ்சனே, உனக்கு மரணம் ஏற்பட்டால் ஒரு பெண்ணால் மட்டுமே. நீ தவம் செய்த இந்த பகுதி பிற்காலத்தில் தஞ்சாவூர் எனவும் உன் பெயரால் புகழ்பெறும் என்று வரம் தந்து மறைந்தார். இறைவனிடம் வரம் பெற்ற ஆணவத்தில் தஞ்சன் ரிஷிகளையும் முனிவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தினான். மண்ணுலகை அறிந்து கொண்டு விண்ணுலகம் சென்று இந்திய லோகத்தையும் கைப்பற்றினான். தேவர்கள் அனைவரும் பிரம்மனோடு வைகுண்டமடைந்து திருமாலை வணங்கி அசுரனை அழிக்க வழிகேட்டார்கள். அதற்கு மகாவிஷ்ணு தஞ்சனை அழிக்க படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய சக்திகளும் மற்ற தேவ சக்திகள் அனைத்தும் திரண்டு மகா சக்தியானவள் அன்னை ஏகோரி அம்மனாக விரைவில் தோன்றுவாள். அந்த தேவியால் தஞ்சாசுரன் விரைவில் மரணமடைவான் என்று அருளினார். அப்போது சிவபெருமான் அங்கு தோன்றினார். அவரை தேவர்கள் அனைவரும் பலவாறு துதித்தபின் சிவபெருமான் நிலைமையை உணர்ந்தவராய் தஞ்சன் அழியும் காலம் நெருங்கியதை உணர்ந்து தண்ணீர் பாதியான தன் துணைவி பார்வதி தேவியை, கௌரியை கனிவுடன் நோக்கி, மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, எந்த ஒரு ஆண்மகனும் தன்னை கொல்லக்கூடாது என்று தான் அசுரன் வரம் பெற்றிருக்கிறான். பெண்ணை சக்தியை ஒரு பொருட்டாக மதிக்காத அவனை ஒரு பெண்தான் கொல்ல வேண்டும் என்று விதியிருக்கிறது. ஆகவே கௌரி, நீ அந்த சம்ஹாரத்தையும் புரிவாயாக என்றார். ஈசனின் வேண்டுகோளை ஏற்றாள் கௌரி. உடனே சர்வ தேவ சுரூபியான மகாசக்தி நயமான காட்சியளித்தாள். பிறகு தேவர்களுக்கு நலம் புரிய அசுரர்கள் அனைவரும் நடுங்கும்படியான மிகவும் உரத்த குரலில் கர்ஜனை செய்தாள். அவள் கர்ஜனை ஒளிகேட்ட அசுரர்கள் எல்லாம் இடியொலி கேட்ட நாகம் போல் அஞ்சி நடுங்கினர். அப்பேரொழியை கேட்ட தஞ்சாசுரன், அசுரர்களே, இப்பேரொழியை செய்தவன் யார்? அவன் எங்கு இருக்கிறான்? அவன் அசுரனானாலும் தேவனானாலும் அவனை இப்போதே கொல்ல வேண்டும் என்று சொல்லி போருக்கு புறப்பட்டான். அப்போது மகா சக்தியானவள் சிம்ம வாகனமேறி 8 கரங்களுடன் அனைத்து கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி உக்கிரமாக தஞ்சன் முன் தோன்றினாள். அளவு கடந்த கோபத்தோடு வந்த தேவியை பார்த்த அசுரன் போருக்கு தயாரானான். தஞ்சன் இத்தொழியோடு தன் வில்லை வளைத்து பானங்களை தொடுத்து தேவியின் மீது சரமாரியாக எய்தான். தேவி அவற்றையெல்லாம் தடுத்து தள்ளி பெரும் போர் செய்தாள். அதை கண்டு தஞ்சன் பெரும் கோபம் கொண்டு அம்புகளை அடை மலை போல் பெய்தான். அவற்றையெல்லாம் தேவி தன் கதாயுதத்தினால் நொறுக்கித் தள்ளி தஞ்சன் மார்பு மீது தாக்கினாள். அந்த அடியை தாங்காத அசுரன் மூர்ச்சையானான். சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து தன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தேவியின் வாகனமான சிங்கத்தின் மீது பாய்ந்தான். அதிலும் தோல்வியடைந்த தஞ்சன் மாயப்போரை உருவாக்கினான். யானை வடிவம் கொண்டு மலைகளை பெயர்த்தெறிந்தான். தேவி சில அம்புகளால் மலைகளை பிடிப்பிடியாக்கினாள். உடனே தஞ்சாசுரன் எருமைக்கடா உருவம் கொண்டு ஆக்ரோஷமாக தேவியை தாக்கினான். தேவி விஸ்வ ரூபமெடுத்தாள். 8 கைகளிலும் ஆயுதம் ஏந்தி தஞ்சாசுரனை துரத்தினாள். தன் வாளால் தஞ்சாசுரனின் தலையை ஒரே வெட்டாக வெட்டினாள். எருமை உருவில் இருந்த அசுரன் தலை வேறு உடல் வேறாக முண்டமானான். அசுரனை வதைத்த பிறகும் தேவியின் சீற்றம் குறையவில்லை. அதே உக்கிரத்துடன் வனமெங்கும் அலையனானாள். இதனால் நாடெங்கும் வறட்சி உண்டாயிற்று. நீர்நிலைகள் அனைத்தும் வற்றி போயின. நாடெங்கும் பஞ்சம், பசி, பட்டினியின மக்கள் தவிக்கலாயினர். தேவர்களும் மனிதர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். காரணம் என்ன என்பதை அறிந்த சிவபெருமான் சினம் தனியாமல் கோபத்தொழில் இருந்த பார்வதியை நோக்கி விரைந்தார்.
ஏகவரி சாந்தம் கொள் என்று கேட்டுக்கொண்டாள். கௌரியின் கோபத்தை குறைத்து கருணையை ஊட்டினார். அமைதியடைந்த தேவியானாள். நெல்லிப்பள்ளம் என்ற குளத்தில் மூழ்கி அப்போது பூங்காலிவனம் என்று அழைக்கப்பட்ட வள்ளத்தில் கோயில் கொண்டாள். இப்படி வல்லம் பகுதியில் கோவில் கொண்ட அம்மன் சுமார் 2200 ஆண்டுகளாக இந்த கோவில் வரலாற்று சிறப்புமிக்க தலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலில் இருந்து உங்களுக்கு ஆடி மாத கடைசி வெள்ளியில் அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ ஏகவரி அம்மன் ஆலயத்தில் இருந்து நடைபெறும் தீமிதி திருவிழாவின் பால்குடம் தீக்குண்டம் இறங்கும் காட்சிகளை உங்களுக்கு நேரலையில் சாலினி தொலைக்காட்சி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள வரலாற்று சிறப்புடைய பேரூர்களில் குறிப்பிடத்தக்க பெருமைகள் வாய்ந்த பேரூர் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள வல்லமாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடைச்சங்க காலத்தில் நிகழ்ந்த சோழ நாட்டு நகரங்களான பூம்புகார், உறையூர், ஆரூர், ஆவூர், ஆற்காடு, குடவாயில் என்னும் நகரங்களின் வரிசையில் வல்லமம் ஒன்று என்பதனை சங்க பாடல்கள் வாயிலாகவும் பிற்கால சோழர்களின் கல்வெட்டுகள் செப்பேடுகள் வாயிலாகவும் அறிய முடிகிறது. 1989 முதல் 93 ஆண்டுகளில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை வல்லுநர்களும் ஆய்வறிஞர்களும் வல்லத்தில் நிகழ்த்திய அகழாய்வுகளில் கிமு 170 முதல் கிபி 610 வரையிலும் கிபி 830 ஆண்டுகளிலும் வரலாற்று தடயங்கள் பலவற்றை வெளிக்கொண்டு வந்துள்ளனர். அவற்றில் தொல் பழங்காலத்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகளும் அடங்கும். அத்தகைய பானை ஓடுகளில் வல்லம் பகுதியிலுள்ள பல்வேறு ஆவணங்கள் வரலாற்று அறிஞர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்கத்தமிழ் நூல்களில் தஞ்சை பற்றிய குறிப்புகள் கிடையாது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல்தான் 1400 ஆண்டுகளாகத்தான் தஞ்சாவூர் நகருக்கு வரலாறு தொடங்குகின்றது. ஆனால் 2200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வல்லத்தின் பெருமை பேசப்படுகின்றது. அகநானூற்றின் பாடல் எண் 316 மற்றும் 356 பரணர் என்னும் புலவரால் பாடப்பெற்ற பாடலில் நல்லூர் கடும்பகட்டு யானை சோழர் மருக நெடுங்கதிர் நெல்லின் வல்லக்கிழவு நல்லடி உள்ளனவன் என்ற குறிப்புகள் உள்ளன. இவ்வடிகள் வாயிலாக நல்ல தேரையும் கொடிய வலிமையுடைய ஆண் யானையும் உடைய நல்லடி என்பானின் ஊராகிய வல்லம் நல்ல நெற்கதிர்கள் விளையும் ஊராக விளங்கியது என்பதை அறிய முடிகிறது. மேற்கூறிய அகநானூற்று பாடல் வாயிலாக நோக்கும்போது வல்லம் என்னும் ஊர் வல்லம் கிழவன் நல்லடி போன்ற சோழ மரபினால் ஆளப்பெற்ற ஊர் என்பதும் அது நகரமாக விளங்கியதால் பாதுகாப்பு மிக்க காவற்காடுகளை பற்றி திகழ்ந்தது என்றும் உறுதி பெறுகின்றது. தற்போது உங்கள் இல்லங்களில் நம்முடைய வல்லம் அருள்மிகு ஏகவரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் பால்குடம் மற்றும் தீமிதி காட்சிகள் சிறப்பாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. உங்கள் இல்லங்களில் வல்லம் நகரிலிருந்து பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழாவின் காட்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். வல்லம் செலியன் கேபிள் தொலைக்காட்சி வழியாக இந்த வர்ணனையை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஆர் சகாதேவன், சமூகவியல் ஆசிரியர், ஆய்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். மற்றும் உங்கள் இல்லங்களில் இந்த தொலைக்காட்சிகளை கண்டும் கேட்டும் அம்மனின் அருளை பற்றியும் நீங்கள் கண்டுகளிக்க உங்களுக்காக இந்த நேரடி நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 1987ஆம் ஆண்டு விழுப்புரம் வட்டம் எசாலம் என்னும் ஊரில் உள்ள ராமநாதேஸ்வரர் கோயிலில்
மக்கள் திருப்பணி செய்தபோது பிரகாரத்தில் புதையுண்டிருந்த 23 செப்பு திருமேனிகள், பூஜை பாத்திரங்கள், செப்பேட்டு தொகுதி ஆகியவற்றை தோண்டி எடுத்தனர். 15 செப்பேடுகளில் முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் எழுதப்பெற்று அதன் ஒரு வளையத்தில் பிணைத்து சோழனின் அரச இலச்சினை பிரித்து அமைக்கப்பட்டது அச்செப்பேட்டு தொகுதியாகும். முதலாம் ராஜேந்திர சோழனின் குருவான ஈசான சிவபண்டிதர் வழங்கிய நிலக்கொடை பற்றி அதில் விவரிக்கப்பட்டுள்ளது. அச்சாசனத்தில் தொடக்க பகுதியில் ராஜேந்திர சோழனின் குல முன்னோர்களின் பட்டியல் அழகு பாடல்கள் வழியில் குறிக்கப்பட்டுள்ளன. அவ்வரசர்கள் வரிசையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டை ஆட்சி செய்த கரிகாலன் பெயர் காணப்பெறுவதோடு அவனுக்கு முன்பு சோழ நாட்டை ஆண்ட அரசர்கள் பெயர்களும் உள்ளன. அதில் சோழனுக்கு பிறகு அரசாண்ட வல்லப சோழன் என்பவன் வல்லபபுரி என்னும் வல்லம் நகரத்தை தோற்றுவித்து அங்கிருந்து அரசாண்டான் என்ற தகவல் கூறப்பட்டுள்ளது. எனவே வல்லபன் என்ற சோழ அரசனால் உருவாக்கப்பட்ட ஊரே வல்லம் என்பதை கங்கை கொண்ட முதலாம் ராஜேந்திர சோழனின் செப்பேட்டு சாசனத்தால் அறிய முடிகிறது. தொல்காப்பியம் எனும் சங்ககால தமிழ் இலக்கண நூலுக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியார் அகத்திணையல் 30ஆம் சூத்திரத்தின் உரையில் சோழ நாட்டு பிடவூரும் அழுத்தூரும் நாங்கூரும் களன் சேரியும் பெருங் சிக்கலும் வல்லமும் கிளாரும் முதலிய பதியத் தோன்றி என்று வல்லம் பற்றிய குறிப்புகள் கொடுத்துள்ளார்கள். இந்த குறிப்புகளை நோக்கும்போது வல்லம் என்கிற ஊரின் பெருமையினையும் முக்கியத்துவையும் உணர முடிகிறது. இந்த பெருமைமிக்க வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய பழம்பெரிய வல்லம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீ ஏகரியம்மன் ஆலயத்தினுடைய ஆடி மாத கடைசி எல்லையில் நிகழும் இந்த தீமிதி திருவிழாவினை தஞ்சை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து உங்கள் இல்லங்களிலிருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான ஆலயங்கள் பற்றிய அடிப்படை தகவல்கள், வரலாற்று செய்திகளோடு உங்களுக்கு இந்த நேரலை வர்ணனை வழங்கிக் கொண்டிருப்பவர் வரலாற்று தொடர்பான செய்திகளை எல்லாம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வல்லம் பகுதியில் அருள்பாலிக்கின்ற அம்மனின் பற்றிய தல வரலாறுகள், கோவில் அமைவிடம், கோவில் பற்றிய சில அரிய தகவல்கள் உங்களுக்காக தற்போது நேரலையில் உங்கள் இல்லங்கள் நோக்கி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். வல்லம் பற்றிய குறிப்புகள் சோழ பேரரசர்கள் காலத்தில் கிபி 850 விஜயாலய சோழன் தஞ்சையை தலைமையாக கொண்டு பிற்கால சோழ பேரரசை நிறுவினான். கிபி 1279 வரை தொடர்ந்த சோழராட்சி காலம் முழுவதும் வல்லம் அவர்களது கோ நகரமாக விளங்கியது. முதற் பராந்தக சோழனின் 40ஆம் ஆட்சியாண்டில் அப்பேரரசனின் அலுவலர்கள் ஒருவரான அனந்தன் காரி என்னும் பராந்தக முத்தரையன் வல்லத்து பட்டராக்கி வழங்கிய கொடை பற்றிய ஏகரியம்மன் கோயிலில் உள்ள கல்வெட்டொன்று எடுத்து கூறுகின்றது. ஏகரியம்மன் கோயில் கரிகாச்சோழ மாகாளி கோயில் எனவும், விஷ்ணு கோவில் எனவும், விக்கிரம சோழ விண்ணகரம் எனவும் அழைக்கப்பட்டதை அத்திருக்கோயில்களில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள முதலாம் ராசராச சோழனின் கல்வெட்டுக்களில் அம்மன்னன் திருவிளக்கு தானங்களுக்கு வல்லத்தில் இருந்த இடையர்களிடம், அதாவது யாதவ இன மக்களிடம் கால்நடை செல்வங்களை வழங்கி இருந்தான் என்று செய்தி கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற வல்லம் ஏகரியம்மன் கோயிலில் உள்ள முதலாம் ராசராச சோழனின் 6வது ஆண்டு கிபி 991 கல்வெட்டில் பின்னநேரி எனும் ஊருக்கு ராசராச சோழன் வந்தபோது வல்லத்து காலபிடாரி கைத்தலை பூசல் நங்கைக்கு அளித்த நிலக்கொடை பற்றி கூறுகின்றது.
அப்பேரரசன் காலத்தில் கைத்தலை பூசலங்கை என அழைக்கப்பட்டவளே தற்போதைய ஏகவீரி அம்மன் என்று அழைக்கப்பட்டுள்ளார். பாண்டியர்கள் கால கல்வெட்டுகளில் வல்லம் பற்றிய சில வரலாற்று உண்மைகள். 4வது கல்வெட்டு வல்லத்து கரிகால சோழீஸ்வரமுடையாருக்கும் கரிகாச்சோழ மாகாளி கோயிலுக்குமாக மாங்குடி என்னும் ஊருக்கு அருகிலும் குன்றத்தூர் மலைக்கு வடக்கிலும் நன்சை புன்சை குளம் உள்ளிட்ட பல்வேறு நிலங்கள் அளித்ததை விவரிக்கின்றது. 5ஆம் சாசனத்தில் பாண்டிய மன்னன் பெருமான் குலசேகர தேவர் தனது 13வது ஆட்சி ஆண்டில் சுந்தரபாண்டியனுடைய ஆணைகளை நிறைவேற்றி கல்வெட்டு பறித்துள்ளார். இதன்படி மாங்குடி எல்லைக்கு அருகிலும் குன்றத்தூர் மலைக்கு வடக்கிலும் காப்பிலி மங்கலத்து நீர்க்கோவைக்கு தெற்காகவும் உள்ள நிலத்தில் வல்லத்து திருமால் ஆலயமான விக்கிரம சோழ விண்ணகரம் என்னும் பெருமாள் கோயிலுக்கு ஒரு வேலியும் வல்லத்து பிடாரியான கரிகாச்சோழ மாங்காளிக்கு ஒரு வேலியும் கரிகாச்சோழீஸ்வரமுடையார் எனும் கோட்டை சிவாலயத்துக்கு ஒரு பங்கும் அரிகுலகேசரி ஈஸ்வரம் என்னும் மற்றொரு சிவாலயத்திற்கு ஒரு வேலியும் அளித்ததை விவரிக்கின்றது. இக்கல்வெட்டால் வல்லம் நகரில் மேலே குறிப்பிடப்பட்ட 4 கோயில்களும் சிறப்போடு திகழ்ந்தன என்பதை அறிய முடிகிறது. 6ஆம் சாசனமான குலசேகர தேவரின் கல்வெட்டில் இவ்வூரில் நிகழாத ஒரு விழாவினை ஆடி மாதந்தோறும் பெரும் திருவிழாக கொண்டாடவும் இறைவனின் திருவுருவத்தை வீதி உலா கொண்டு வருவதற்கும் மற்ற செலவுகளுக்குமாக அளிக்கப்பட்ட அறக்கொடை பற்றி விவரிக்கின்றது. வல்லத்து சிவாலயத்தின் பெயர் குலசேகரமுடைய நயினார் கோயில் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பெயர் முன்பு இருந்த கோயிலின் பெயரான கரிகாச்சோழீஸ்வரமுடையார் என்பதனை மாற்றிவிட்டு பாண்டிய மன்னன் பெயரில் குலசேகரமுடைய நயினார் கோயில் என்ற புதிய பெயர் சூட்டப்பட்டிருக்க வேண்டும் என கருத முடிகிறது. 7ஆம் சாசனமான ஜடாவர்மன் சுந்தரபாண்டிய தேவரின் கல்வெட்டில் கரிகால சோழீஸ்வரமுடையார் கோயிலில் மாசிமக திருநாள் எடுக்க அளிக்கப்பட்ட அறக்கொடை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் திருநாவுக்கரசர் திருநாள் ஒன்று கொண்டாடப்பட்டது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் தொகுத்து நோக்கும்போது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வல்லத்தில் 4 கோயில்கள் நன்கு போற்றப்பட்டன என்பதை அறிய முடிகின்றது. அதேபோல வல்லம் பற்றிய நாயக்க மன்னர்கள் காலத்து குறிப்புகள். பாண்டியர்கள் போசாளர்கள் ஆட்சிக்கு பிறகு சோழ நாடு விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அச்சுத தேவராயர் தன் மனைவி திருமலாம்பாவின் தங்கை மூர்த்தியம்பாளை சவப்ப நாயருக்கு மணமுடித்து அப்பெண்ணிற்கு சீதனமாக தஞ்சை அரசை கொடுத்தார். இவ்வாறு தஞ்சை அரசை பெற்ற சவப்ப நாயக்கர் கிபி 1535 தஞ்சைக்கு அரசரானார். இவர் அரசாளும் போது இவரது மகன் அச்சுதப்ப நாயக்கரும் இளவரசராக இணைந்து அரசு செலுத்தினார். இவர்களுக்கு பிறகு அச்சுதப்ப நாயக்கரின் மகனான ரகுநாத நாயக்கரும் தொடர்ந்து அவரது மகனான விஜய ராகவ நாயக்கரும் கிபி 1675 வரை ஆட்சி செய்தனர். இவர்கள் ஆட்சி காலம் முழுவதும் வல்லம் நகரம் மிக சிறந்த முக்கியத்துவம் பெற்று திகழ்ந்தது. இவர்களது முக்கிய கோட்டை கருவூலம் மாளிகைகள் ஆகியவை அகழி சூழ்ந்த வல்லம் கோட்டைக்குள்ளேயே இருந்தன. பல வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற நிகழ்ச்சிகள் இக்காலகட்டத்தில் நிகழ்ந்தன. சபப்ப நாயக்கரும் அச்சுதப்ப நாயக்கரும் இணைந்து வல்லத்து காளி கோயிலை புதுப்பித்தனர். அதுதான் தற்போதைய ஏகவரியம்மன் ஆலயமாகும். அவர்கள் செய்த திருப்பணியை இன்றளவும் நிலைத்துள்ளது. வல்லத்து காளி கோயிலின் கருவறை அர்த்த மண்டபம் இவற்றோடு இணைந்து புதிய மகா மண்டபம் ஒன்றை இவர்கள் கட்டினார்கள். இந்த மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் இவர்கள் இருவரது கொடையால் இந்த மண்டபம் கட்டப்பெற்றது என்ற குறிப்பினை கூறும் கல்வெட்டு உள்ளது. இவர்கள் காலத்தில் வல்லத்து சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் பல சிறப்புகளை பெற்றன. வல்லத்து கோட்டை தவிர மக்கள் வாழும் ஊர் பகுதியும் விரிவாக்கம் பெற்றது. ஏகவரி அம்மன் என்னும் கரிகாச்சோழ மாகாளி கோயில் வல்லம் நகரின் வடபுறம் ஆலக்குடி செல்லும் சாலையை ஒட்டி இயற்கையின் எழில் மிகுந்த சூழல் நடுவே ஏகாந்தமாய் விளங்குவது கரிகாச்சோழ மாகாளி கோயிலாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வல்லம் நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் இத்தேவியின் கோயில் 2 திருச்சுற்றுக்கள், பரிவார ஆலயங்கள், வடக்கு நோக்கிய திருக்கோபுரம் ஆகியவற்றோடு விளங்குகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட
மரபின் அடிப்படையிலேயே இன்றளவும் இத்தேவியின் திருவுருவம் சுதையாலேயே அமைந்துள்ளது. 8 திருக்கரங்களுடன் தேவி பத்மபீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி நல்கிறாள். இத்தேவியின் செப்பு படிவம் தற்போது முத்து மாரியம்மன் கோயில் பாதுகாப்பில் உள்ளது. பத்மபீடத்தின் 8 கரங்களும் அமர்ந்த கோலத்தில் தேவி காணப்படுகிறாள். பீடத்தில் 5 அரக்கர்களின் தலைகள் உள்ளன. அதனை ஒட்டி வலியுடைமை கொண்ட குமரன், உகந்தடிமை சதாசிவ என்ற பிரிப்பு காணப்படுகிறது. வழி வழியாக தேவிக்கு அடிமை தொண்டு புரிந்து வருகின்ற மரபில் தோன்றிய குமரன் தான் மகிழ்ந்து அத்தேவியின் அடிமையாக விளங்குவதோடு நாள்தோறும் அவளுக்காக தொண்டுகள் புரிந்து வருகிறேன் என்ற குறிப்பை பொறித்துள்ளார். கிபி 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டில் இச்செப்பு திருமேனியை செய்தளித்தவன் அப்பெருமகனே ஆவான். பண்டு முதல் கரிகாற்றோல மாகாளி என அழைக்கப்பட்ட இத்தேவியை வல்லத்து பட்டராகி என பராந்தக சோழனும், காலபிடாரி கைத்தலை பூசல் நங்கை என ராசராச சோழனும் பிற்காலத்தில் ஏகவரி என்றும் ஏகவரி என்றும் பெயரிட்டு அழைத்தனர். தஞ்சை மாவட்டம் மாத்தூர் வடுவாயம்மன் பற்றிய நாட்டுப்பாடலில் வல்லத்து ஏகவரி வடக்கு பார்த்த செல்வி, 4 மூல சௌந்தரிய நாயகியை வாரும் அம்மா என்ற அடிகள் காணப்படுகின்றன. 2000 ஆண்டுகால வரலாற்று தடயங்களை சுமந்து நிற்கும் வல்லம் நகரமும் அங்கு திகழும் கோயில்களும் தமிழ் மக்களின் பண்பாட்டு சின்னங்கள் என்பதில் ஐயமேதுமில்லை. வரலாற்று தடயங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். திருக்கோயில்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஏகவரி என்பது ஏகாந்தம், எல்லாம் நிறைந்த நிலை, எல்லா சக்திகளையும் தன்னுள் அடக்கி சிவனின் உட்பொருளாகவும் விளங்குபவள் என்பதுதான் ஏகவரி அம்மன் என்பதின் பொருள் விளக்கமாகும். இத்திருக்கோயிலில் தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நடை திறந்திருக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மதியம் 1:30 மணி முதல் சிறப்பு ஹோமங்கள் நடைபெறுகின்றன. இக்கோயிலில் தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நடை திறந்திருக்கும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மதியம் 1:30 மணியளவில் சிறப்பு ஹோமங்கள் நடைபெறுகிறது. இங்கு கோயில் கொண்டுள்ள அன்னையை செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபடுவது சிறப்பு. அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் அஷ்டமி, நவமி திதிகளிலும் வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. ராகுவின் அதி தேவதையான இத்தேவியை வழிபடுவதால் ராகு தோஷம் நிவர்த்தி பெறும் என்பது திண்ணம். மேலும் இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள்: ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அம்மன் தஞ்சாசுரனை வெற்றி கொண்ட நாள் ஆடி கழிவு பெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தீ மிதித்தும் அழகு குத்தியும் வந்து அம்மனை வழிபட்டு பயனடைகிறார்கள். நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் அணையா தீபம் ஏற்றி அம்மன் வழிபடப்படுகின்றாள். ஆடிப்பெருக்கு விழா இக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. அம்மன் வல்லம் நகரடைந்து மாரியம்மன் மற்றும் பழனி ஆண்டவர் உற்சவ மூர்த்திகளுடன் வல்லத்தின் 4 ராஜ வீதிகளிலும் வலம் வந்து மக்களுக்கு தரிசனம் தருவார்கள். சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி விழா மகா சண்டி ஹோமம் 4 நாட்கள் நடைபெறுகின்றன. இத்திருக்கோயிலுடன் இணைந்த வல்லம் அருள்மிகு மாரியம்மன் மற்றும் அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயில் பொதுமக்கள் திருப்பணிகளை செய்து 31 அன்று குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னே வந்திருந்து குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற ஆசீர்வாதம் செய்தார். இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ளது. தஞ்சாவூர் கோடீஸ்வரர் அறக்கட்டளை செயல் அலுவலரின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. இப்படி பல்வேறு சிறப்புகளையும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த
ஏகவரியம்மன் ஆலயத்திலிருந்து உங்களுக்காக உங்கள் இல்லங்களை நோக்கி உங்கள் வரவேற்பறையில் இந்த ஆண்டு உங்கள் வீட்டை நோக்கி உங்கள் இல்லங்களை நோக்கி அம்மனின் அருள் வந்து சேரும் வகையில் உங்களுக்கு நேரடியாக தற்சமயம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அருள்மிகு ஏகவரியம்மன் 108 போற்றி போற்றி போற்றி. ஓம் அன்பே போற்றி, ஓம் அருளை போற்றி, ஓம் மருந்தே போற்றி, ஓம் அஷ்டமியில் அவதரித்தாய் போற்றி, ஓம் அகிலலோக கடாட்சினியை போற்றி, ஓம் அணி போற்றி, ஓம் ஆகாய கங்கை போற்றி, ஆரூரை போற்றி, ஓம் ஆனந்தமை, ஓம் இன்ப வள்ளியை போற்றி, இரு சிரசு கொண்டாய் போற்றி, ஓம் இமய தரசியை போற்றி, ஓம் இமவான் புத்திரியை போற்றி, ஓம் ஈஸ்வரியை போற்றி, ஓம் ஈசனின் இணையை போற்றி, ஈகையின் வித்தை போற்றி, ஓம் உமையவளை போற்றி, உலகளந்த நாயகனின் சகோதரியை போற்றி, எல்லை பிடாரி போற்றி, ஏகாந்த நாயகி போற்றி. உங்களுக்காக வல்லம் அருள்மிகு ஸ்ரீ ஏகவரியம்மன் ஆலயத்தில் இருந்து தற்போது இந்த நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, தஞ்சை மற்றும் தஞ்சையை சுற்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரடியாக உங்களுக்காக வல்லம் அருள்மிகு ஸ்ரீ ஏகவரியம்மன் ஆலயத்திலிருந்து ஏகவரியம்மன் ஆலயத்தின் ஆடி கடைசி வெள்ளி பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழாவினுடைய நேரடி காட்சிகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலையை உங்களுக்காக வல்லம் அருள்மிகு ஏகவரியம்மன் ஆலயத்திலிருந்து வழங்கும் தஞ்சை சாலினி தொலைக்காட்சியிலிருந்து வல்லம் செலியம் கேபிள் விசான் மற்றும் கோபி பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் இணைந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பரபரப்பான தஞ்சை நகருக்கு சற்று தள்ளி இயற்கை எழில் சூழ்ந்த ரம்யமான பகுதியில் பளிச்சென்று வண்ணமயமாக அற்புதமாக அமைந்திருக்கின்றது ஏகவரியம்மன் கோயில். ஏகவரியம்மன் ஆலயத்தின் பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் பற்றிய கதைகளை உங்களுக்கு இப்பொழுது வழங்குகின்றோம். கருவறையில் சுதை உருவில் வண்ணம் பூசப்பட்டு காட்சியளிக்கின்றாள் அன்னை ஏகவரி. 6 அடி உயரத்தில் 8 கரங்களோடு வீற்றிருக்கும் அன்னையின் இடது கீழ் திசையில் அரக்கனின் துண்டிக்கப்பட்ட தலை குருதி சொட்ட சொட்ட காட்சியளிக்கின்றது. சுதை உருவில் வண்ணம் பூசப்பட்டு காட்சியளிக்கின்றாள் அன்னை ஏகவரி. 6 அடி உயரத்தில் 8 கரங்களோடு வீற்றிருக்கும் அன்னையின் இடது கீழ் திசையில் அரக்கனின் துண்டிக்கப்பட்ட தலை குருதி சொட்ட சொட்ட காட்சியளிக்கிறது. அன்னையை உற்று பார்த்தால் ஒரு பரவசமும் பயமும் பக்தியும் ஏற்படுவதை அனைவரும் கண்கூடாக உணர முடியும். ஏகவரியம்மன் கோபத்துடன் இருக்கிறாள் என்று மனதுக்குள் நினைத்தபடியே உற்று பார்த்தால் கடும் கோபத்துடன் கண்களில் தீபறக்க காட்சி தருவாள் அம்பிகை. இல்லை இல்லை, சாந்தமுடன் காட்சி தருகிறாள் என்று நினைத்து பார்த்தால் புன்னகையுடன் நம்மை ஆசீர்வதிப்பது போன்றே இருக்கும். இரண்டும் தான் நிஜம். பக்தர்களின் மனசுக்கேற்ப அருள் வழங்குகிறாள் அன்னை ஏகவரி. இந்த கோயிலில் 2 திருச்சுற்று மதில்கள் உள்ளன. பராந்தகன் காலத்தில் பிடாரி என்று குறிப்பிடப்பட்ட அம்மன் ராசராச சோழன் காலத்தில் காலப்பிடாரி கைத்தலை பூசல் நங்கை என்று அழைக்கப்பட்டிருக்கிறாள். கரிகாச்சோழ மாகாளி என்ற பெயர் வல்லம் சிவன் கோயில் கல்வெட்டில் காணப்படுகிறது. முற்கால சோழர்கள் காலத்தில் கிபி 550 முதல் 649க்குள் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். தஞ்சை பெரிய கோயிலோட பழமையானது இந்த கோயில். பராந்தக சோழனின் கல்வெட்டு ஒன்று இந்த ஆலயத்தில் இருக்கிறது. நாயக்கர் காலத்தில் சபப்ப நாயக்கரும் அச்சுதப்ப நாயக்கரும் இணைந்து இந்த வல்லம் காளி கோயிலை புதுப்பித்தனர். அவர்கள் செய்த திருப்பணியே இன்றும் நிலைத்துள்ளது. கருவறை, அர்த்த மண்டபம் இவற்றோடு இணைந்து
புதிய மகா மண்டபத்தையும் இவர்களே கட்டினார்கள். இந்த மண்டபத் தூணில் இவர்களது கொடையால் மண்டபம் கட்டப்பட்டது என்ற குறிப்பினை கூறும் கல்வெட்டு இன்றும் உள்ளது. இந்த வல்லம் ஏகரியம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் ஆடி கடைசி வெள்ளியன்று அம்மன் அசுரனை வெற்றி கொண்ட நாள். அன்றைய தினம் ஆடி கழிவு திருவிழாவாக நடைபெறுகிறது. அப்போது சிறப்பு அபிஷேகம், பக்தர்கள் காவடி இழுத்தும் பால்குடம் தூக்கியும் தீ மிதித்தும் அம்மனை துதிக்கின்றார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த கோவில் பிராது கொடுக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. அது என்ன பிராது? பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயில் பூசாரிடம் நடந்த சம்பவங்களை ஒரு வரிவிடாமல் ஒரு புகார் போல கூறுவார்கள். பின்னர் பூசாரி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து அம்பாளிடம் முறையிடுவார். இந்த பிராது முறையினால் எத்தனையோ பேருக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆலயம் வல்லம் ஏகரியம்மன் ஆலயம். மாங்கல்ய தோஷம் உள்ளவர்களும் ராகு தோஷம் உள்ளவர்களும் இந்த அம்மனை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை. வாசல் கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் அங்கும் ஒரு கோபுரம். விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், வராகி, ஆதிசங்கரர், நாகர் ஆகியோரை தரிசனம் செய்யலாம். வெளிப்பிரகாரத்தில் மதுரை வீரன் தன் துணைவியர்களான வெள்ளையம்மாள் பொம்மையுடன் காட்சி தருகிறார். கருப்புசாமி, லாட சன்னியாசி, காத்தான் ஆகிய கிராம தேவதைகளையும் அங்கே பார்க்கலாம். இந்த ஏகரியம்மன் ஆலயத்தின் இன்னும் ஒரு வசதி, பகல் நேரம் முழுக்க இடைவெளியின்றி கோயில் எப்போதும் திறந்திருக்கும் என்பதுதான். இயற்கை வளம் சூழ்ந்த நதிக்கரை அது தஞ்சை. அந்த தஞ்சையின் மேல் பகுதியில் அமைந்திருக்கின்ற சிறப்புமிக்க ஆலயம் இந்த ஏகரியம்மன் ஆலயம். இந்த ஏகரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத கடைசி வெள்ளியான இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் பால் குடமேந்தியும் காவடி எடுத்தும் பறவை காவடியாகவும் இந்த ஆலயத்தை வந்து அடைந்துள்ளார்கள். தஞ்சையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் வல்லம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் மேற்கு பக்கத்தில் இத்தகைய கோவில் உள்ளது. மிகவும் பழமையான இந்த கோவில் வல்லம் அருள்மிகு ஏகரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியின் முக்கியமான நிகழ்வாக பால்குடம் மற்றும் காவடி தீமிதி. மேலும் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு விழாக்கள் மற்றும் பல்வேறு ஆலய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு இந்த நேரலையில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ஆகியவர்களுக்கு இந்த ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயமாக விளங்கி வருகிறது. அம்மனிடம் முறையிட்டு தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆலயத்தில் எப்போதும் அதற்கான வாய்ப்புகள், அம்பாளை சந்திக்கும் வாய்ப்புகள் பெற்ற ஆலயமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த சிறப்புமிக்க வரலாற்றில் சிறப்பு கொண்ட சோழ மன்னர்களும் முத்தரைய மன்னர்களும் ஆட்சி செய்த பகுதியான இந்த பகுதியில் சோழ மன்னர்கள் வணங்கிய தெய்வமாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பே கட்டப்பட்ட சுமார் 2200 ஆண்டுகள், இன்றிலிருந்து 2200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் பல்வேறு நகரங்களில், கிராமங்களில் இருந்து காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி தீமிதியில் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை எல்லாம் இந்த அம்பாளிடம் சொல்லி முறையிட்டு வந்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான காட்சியை ஷாலினி தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஷாலினி தொலைக்காட்சியில்
இந்த நிகழ்வை வல்லம் செலியன் கேபிள் வழியாக உங்களுக்கு இணைந்து வழங்குபவர் திரு கோபி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சாலினி தொலைக்காட்சி. இந்த நேரலையில் உங்களோடு வர்ணனையில் பல வரலாற்று தகவல்களை எல்லாம் அளிப்பவர் ஆர் சகாதேவன், ஆசிரியர், ஆழ்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். மேலும் இந்த நிகழ்வை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் சாலினி தொலைக்காட்சி மற்றும் வல்லம் செலியன் கேபிள் நிறுவனம் மற்றும் கோபி அவர்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வல்லத்தில் இன்று நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நேரலையில் உங்களையெல்லாம் உங்கள் இல்லங்களில் இருந்து மகிழ்விக்க ஏகவரியம்மன் ஆலயத்தின் பல வரலாற்று சிறப்புகளையும் பல்வேறு கல்வெட்டு மேற்கோள்களையும் அடங்கிய பல்வேறு குறிப்புகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். வாழ்வில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருமுறை ஏகவரியம்மன் ஆலயத்தில் வந்து உங்களுடைய துன்பங்களையும் குறைகளையும் அம்பாளின் சன்னதியில் கூறி உங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்ளலாம். ஸ்ரீ ஏகவரியம்மன் சக்தியும் வளமும் செல்வ கொடையும் தரக்கூடிய அம்பாளாக இந்த பகுதியில் காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு நேரலையாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து 10வது ஆண்டாக இந்த நேரலையை தொடர்ந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரலையில் வல்லத்தின் பல்வேறு சிறப்புகள், வல்லத்தில் உள்ள இந்த ஆலயத்தின் சிறப்புகள் குறித்தும் பல்வேறு தல வரலாறுகள் குறித்தும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் தருகின்றோம். 100-200 ஆண்டுகள் பழமையான விஷயங்கள் கூட மேற்கத்திய நாடுகளால் பாதுகாக்கப்படுகின்றன, உலக அதிசயங்களாக போற்றப்படுகின்றன. 2500 ஆண்டுகள் பழமையான தொடர்ச்சியான வரலாறு உள்ள தஞ்சை அருகில் அமைந்துள்ள ஆலயம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதுதான் வல்லம் ஏகவரியம்மன் ஆலயம். தஞ்சாவூர் என்ற நகரம் தோன்றுவதற்கு முன் வல்லம் சோழர்களது தலைநகரமாக இருந்தது. அப்போது முற்கால சோழர்களால் எடுக்கப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம். சோழர்களின் வழிபாடு தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் அவர்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய வல்லத்து காளியாகவும் விளங்கியவர்தான் இந்த ஏகவரியம்மன். வல்லப சோழன் காலத்தில் வழிபடப்பட்டு கரிகாச்சோழ மன்னனால் கரிகாச்சோழ மாகாளி என்றும், பராந்தக சோழனால் வல்லத்து பட்டார என்றும், ராஜராஜ சோழனால் காலப்பிடாரி கைத்தலை பூசல் நங்கை என்றும் அழைக்கப்பட்டு வந்தவள். சோழ மன்னர்கள் அரசு சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது, வெற்றிவாக சூட போர்க்களம் செல்லும் போதும் இத்தேவியிடம் அருள்வாக்கு கேட்டு உத்தரவு பெற்ற பின்னரே செல்வது வழக்கம். தஞ்சன் என்ற அரக்கன் சிவனை நினைத்து கடுந்தவம் புரிந்தான். தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டால், பெண்களை தவிர வேறு எவரும் என்னை வெல்ல முடியாத வர வேண்டும் என்றான் பஞ்சாசுரன். அதை கேட்ட சிவனார் கலகலவன சிரித்தார். அப்படியானால் உன்னை பெண் விருத்தி வென்றால் பரவாயில்லையா என்று வினவினார். அதற்கு தஞ்சன் ஆண்களை வெல்ல பெண்களால் முடியாது, அதனால்தான் அப்படி ஒருவர் வரம் கேட்டான் என்றார். பெண்மையை கேவலமாக நினைத்த தஞ்சனுக்கு தன்னுள் பாதியாக இருந்த பார்வதி தேவி மூலம் பாடம் புகட்ட எண்ணினார் இறைவன். அப்படியே ஆகட்டும், உன்னை ஒரு பெண்ணை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை வழங்கினார். அந்த வரமே சாபமாக போவதும் அப்போது அசுரனுக்கு தெரியாது. எனவே வரைமுறையின்றி மனிதர்களையும் தேவர்களையும் இம்சிக்க தொடங்கினான். தேவர்கள் அழுதபடி சிவனை சரணடைந்தனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய சிவன், பெண்ணையே சக்தி என்று அறியாத பேதை அரக்கனவன், அவன் அழியும் நேரம் வந்துவிட்டது, கவலைப்படாதீர்கள் என்றார். பார்வதியை நோக்கி பார்வதி தேவி அழைத்து அசுரனை அழிக்க ஆணையிட்டார். அசுரனின் அக்கிரமங்களை அறிந்த தேவியின் முகத்தில் உக்கிரம் ஏற 8 கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி அசுரனை நோக்கி புறப்பட்டாள் தேவி.
அசுரனுக்கும் தேவிக்கும் கடும் போர் மூண்டது. இறைவனிடம் தான் பெற்ற வரங்களால் பலவித மாயப்போர்களை மேற்கொண்டான் அசுரன். மாயங்களுக்கெல்லாம் தலைவியான தேவி அசுரனது முயற்சிகளை பிடிப்பிடியாக்கினாள். இறுதியாக அசுரன் ஒரு எருமைக்கடாவாக மாறி தேவியை தாக்கினான். சிங்க வாகனத்துள் சீற்றமுடன் வந்த தேவி எருமை கடாவாக வந்து அசுரனை தன் வாளால் தாக்கி தலைவேறு உடல் வேறு என 2 துண்டாக்கினாள். உயிர் பிரியும் தருணத்தில் அசுரனுக்கு அறிவு வந்தது. தேவியை பணிந்து, தேவி பெண்மையை இழிவாக பேசி என்னை மன்னிக்க வேண்டும், மேலும் இந்த பகுதி என் பெயரால் தஞ்சாவூர் என்று வழங்க வேண்டும் என வேண்டினான். அப்படியே வரம் தந்தேன் என்றாள் தேவி. பகைவனுக்கு அருளும் பார்வதி அல்லவா காளியாக வந்தது. அசுரவதம் முடிந்த பின்னும் அம்மனின் ஆக்ரோஷம் அடங்கவில்லை. அப்போது மாங்காளிவனம் என்று அழைக்கப்பட்ட வள்ளத்தில் அலைந்து திரிந்தான். அதனால் நீர்நிலைகள் வறண்டது, வனமெங்கும் தீப்பற்றி எரிந்தது. நிலைமையை உணர்ந்த சிவபெருமான், ஏ கௌரி சாந்தம் கொள் என்றார். அம்மையின் கோபம் சற்றே தணிந்தது. அப்போது பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அங்கேயே எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து இன்றளவும் அருள்பாலித்து வருகிறார். அம்மன் அசுரனை வதம் செய்தது ஒரு ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை. எனவே அன்றைய தினம் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து தீ மிதித்து அம்மனை சாந்தப்படுத்துகின்றனர். ஆண்டுதோறும் அன்றைய தினத்தில் தவறாது இந்த பகுதியில் இன்றளவும் மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. காட்டில் அம்மன் எழுந்தருளிய இடத்தில் சுதை வடிவத்தில் அம்மன் சிலை எழுப்பப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சுதை வடிவம் இன்றளவும் மாற்றப்படாமல் வழிபடப்பட்டு வருகிறது. 8 திருக்கரங்களுடன் தேவி பத்ம பீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். இத்தேவி ஒன்றன் மீது ஒன்றாக அமைந்த 2 திருமுகங்களுடன் காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. அசுர குணம் கொண்டவர்களை அழிக்க ஆக்ரோஷத்துடனும் ஒரு முகம், அல்லல்பட்டு வரும் அடியவர்களின் துயர் தீர்க்க சாந்தமுடன் இன்னொரு முகம் அமைந்துள்ளது. இப்படி 2 திருமுகங்களுடன் அமைந்த அம்மனை காண்பது அரிது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆலயத்தில் இன்று நடைபெறுகின்ற இந்த தீமிதி மற்றும் பால்குட உற்சவத்தின் நேரலை காட்சிகள் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. 1987ஆம் ஆண்டு விழுப்புரம் வட்டம் ஏசாலா என்ற ஊரில் கிடைத்த செப்பேட்டு தொகுதியின் 1ஆம் ராசேந்திர சோழனின் அரச இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் முற்கால சோழ மன்னர்களின் வம்சா வழிமுறை விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி வல்லப சோழ மன்னரால் தோற்றுவிக்கப்பட்டது வல்லம் நகரம் என்று கூறப்படுகிறது. அது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கரிகால் சோழ மன்னனின் காலத்தில் வல்லம் ஏகோரி அம்மன் கரிகால் சோழ மாகாளி என்று அழைக்கப்பட்ட விபரம் கூறப்பட்டுள்ளது. அதுபோல 1ஆம் ராசராச சோழனின் 6வது ஆண்டு கல்வெட்டில் அக்காலத்தில் காலப்பிடாரி கைத்தலை பூசல் நங்கை என்று அழைக்கப்பட்ட ஏகோரி அம்மனுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை பற்றி கூறுகிறது. பாண்டிய மன்னன் குலசேகர தேவர் தனது 13வது ஆட்சி ஆண்டில் வல்லத்தை பிடாரியான கரிகாச்சோழ மாகாளிக்கு ஒருவர் நிலம் தானம் செய்தது குறிக்கப்பட்டுள்ளது. கிபி 1535இல் சவப்ப நாயக்கர் தஞ்சைக்கு அரசரானார். அவரது மகன் அச்சயப்ப நாயக்கர் இளவரசரானார். இவர்கள் ஆட்சியில் வல்லம் நகரம் மிக சிறந்து விளங்கியது. இவர்கள் இருவரும் இணைந்து வல்லம் ஏகோரி அம்மன் திருக்கோயிலை புதுப்பித்தனர். இவ்வாறு புராண பெருமைகளையும் வரலாற்று சிறப்பு கொண்ட வல்லம் ஏகோரி அம்மனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தடைப்பட்ட திருமணம் மற்றும் பிள்ளைப்பேறு பாக்கியம் இல்லாதவர்கள் இவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகார தலமாக இந்த கோயிலை போற்றுகின்றனர். பக்தர்கள் திருமண தடையுள்ள பெண்கள் இங்கே வந்து அம்மனுக்கு புடவை சாத்தி அம்மனின் திருப்பாதத்தில் குளியல் மஞ்சள் வைத்து வணங்குகின்றனர். அதிலிருந்து ஒரே ஒரு மஞ்சளை எடுத்து வந்து தினமும் குளிக்கும் போது பூசிக்கொள்ள விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும், அனுதினமும் அம்மன்
நீ கூடவே இருந்து காப்பாற்றுகிறாய் என்பதும் ஐதீகம். எனவே கன்னி பெண்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்கு வந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே எலும்பிச்சை பழத்தை அம்மனின் திருப்பாதத்தில் வைத்து பூஜை செய்து அதன் சாறை ஆலயத்திலேயே சாப்பிட்டு செல்ல விரைவில் குழந்தை பிறந்து வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்பது உறுதி என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அப்படி பலனடைந்த பெண்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து குழந்தைக்கு மொட்டையடித்து மாவிளக்கு மாவு படைத்து நேர்த்திக் கடனை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள். தீராத நோய் அல்லது திடீர் விபத்து என்று பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக விட்ட கணவன்மார்களுக்காக வேண்டிக் கொண்டு மடிப்பிச்சை கேட்டு திரளாக பெண்கள் வருகிறார்கள். தஞ்சை மற்றும் திருச்சி முதலான மாவட்டங்களில் இருந்தெல்லாம் வரும் பெண்கள் என் கணவரை யமன்கிட்ட இருந்து நீதாம்மா காப்பாற்றணும் என்று கண்ணீர் மல்க வேண்டிச் செல்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் நேர்த்திக்கடனாக எருமை கன்றை காணிக்க செலுத்தி வழிபட்டு செல்கின்றனர். மேலும் ஆடி கடையில் என்று மஞ்சள் அடை உடுத்தி விரதம் இருந்து பால்கோடை எடுத்து வந்து தீ மிதிக்கின்றனர். அமாவாசை பௌர்ணமியில் அற்புத ஹோமங்கள், மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திருநாட்களில் அம்மனுக்கு சிறப்பு ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று வருகின்றது. இந்த கோயிலின் இன்னும் ஒரு சிறப்பம்சம், இங்கு நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்ட சகல சங்கடங்களும் தீர்த்து சந்தோஷ நிலைக்கு வரும் என்கின்றனர். ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் கிரக கோளாறுகளால் துன்பமடைந்தவர்களும் இந்த அற்புத ஹோமங்களில் பங்கு கொண்டு பலன் பெறுகின்றனர். கருவறையில் ஏகோரி அம்மனை சுற்றியபடி 2 நாகங்கள் இருப்பதை காணலாம். ராகுவும் கேதுவும் அம்மனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தலம் இது. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்துக்கு வந்து அம்மனை தரிசித்தால் நாகதோஷம், காலகர்ப்ப தோஷம் முதலான அனைத்து தோஷங்களும் விலகும் என்கின்றனர் பக்தர்கள். அற்புத திருவிழா. அசுரனை அம்மன் வெற்றி கொண்டது ஒரு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி என்பது ஐதீகம். அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் அழகு குத்தியும் செடில் குத்தியும் வந்து தீக்குண்டம் இறங்கி ஏகரிமனை வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி கடைசி வெள்ளி திருவிழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரலையை உங்களுக்காக தஞ்சை சாலினி தொலைக்காட்சியுடன் இணைந்து வல்லம் செலியன் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனமும் மற்றும் அதன் ஊழியர் திரு கோபி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அவர்களும் உங்களுக்காக உங்கள் இல்லங்களில் நேரலையாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வர்ணனையை வரலாற்று நிகழ்வுடன் தொகுத்து வழங்குபவர் ஆர் சகாதேவன், ஆசிரியர், ஆய்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். இந்த வரலாற்று நிகழ்வோடு உங்களை இந்த வல்லம் ஏகோரிமன் ஆலய வழிபாட்டிற்கு இந்த ஆடி மாத கடைசி வெள்ளியில் அழைக்கின்றோம். தற்போது இந்த ஆலயத்தில் பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழாவானது தற்சமயம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த காட்சிகள் உங்கள் இல்லங்களில் நேர் அலையாக உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சிறப்புமிக்க வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குலதெய்வ வழிபாட்டார்களும் வழிபாட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்களும் இன்றைய தினம் காலையிலிருந்து ஆயிரக்கணக்கில் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்றார்கள். இந்த ஆடி மாத கடைசி வெள்ளியை அம்மனின் பாதத்தில் பணிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டு இன்றைய தினம் குடும்பமாக பல்வேறு ஊர்களில் இருந்தும் புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்தெல்லாம் இந்த ஆலயத்தில் மக்கள் கூட்டம் பெருந்திரளாக இந்த ஆலய வழிபாட்டில் பங்கேற்பதை நாம் காண முடிகின்றது. இத்தகைய வரலாற்றில் சிறப்புமிக்க வல்லமாக விளங்கிய இந்த வல்லத்தில் வடக்கு பகுதியில் அமைந்து குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வமாக விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல. இத்தகைய ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும்
ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான எளிதான இந்த பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழாவினுடைய தொடர் நேரலையை உங்களுக்காக தஞ்சை சாலினி தொலைக்காட்சி வழியாக வல்லம் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் செல்லியன் அவர்களும் அதன் ஊழியர் திரு கோபி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கோபி அவர்களும் உங்களுக்காக ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று இரவு இதோடு இணைந்த இந்த அம்மனின் வழிபாடாக எருமைக்கடா வெட்டும் பூசையும் இதை தொடர்ந்து நடைபெறுகின்றது. இந்த கோயிலில் பால்குடம், தீமிதி மற்றும் எருமைக்கடா பூஜை போன்ற பல்வேறு சிறப்புகளுடன் இன்றைய ஆடி மாத கடைசி நாள் கடைசி வெள்ளிக்கிழமையானது இங்கே அம்மனின் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்தகைய ஆலயத்திற்கு வருவதென்று இந்த நிகழ்வில் பல்வேறு நிலையில் கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் திரள், பெருந்திரளான மக்கள் கூட்டம் இங்கே அலையலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரலாற்றில் சிறப்புமிக்க இந்த வல்லம் நகரம் பல்வேறு காலகட்டங்களில் சோழ மன்னர்களாலும் முத்தரைய மன்னர்களாலும் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாக விளங்கியது. இந்த நகரத்திற்கென்று பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இந்த பகுதியில் ஏகரியம்மன் ஆலயம் என்பது வல்லம் நகருக்கு மேலும் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் இருந்து நேரலை காட்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியான இன்று நடைபெறும் இந்த பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா காட்சிகளை உங்களுக்காக உங்கள் இல்லங்கள் நோக்கி உங்கள் வரவேற்பறையில் அம்மனின் அருளை கொண்டு வந்து கொடுக்கும் வகையில் இந்த சிறந்த ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பால்குடம் தீமிதி திருவிழா காட்சிகளானது ஒரு சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அம்மனின் அருள் பெற்றவர்களாக கடந்த ஒரு மாதமாக விரதம் மேற்கொண்டு காலையில் பால்குடம் ஏந்தி நகரின் முக்கியமான மைய வீதிகளில் வலம் வந்து தற்சமயம் தங்களுடைய பிரச்சனைகள் தீரவும் ஏகவரியம்மன் ஆலயத்தில் தற்சமயம் இந்த பால்குடம் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியானது தற்போது நேரடியாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்புமிக்க வல்லம் நகரில் நீங்கள் அனைவரும் ஒருமுறை வாய்ப்பு கிடைக்கும் போது செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பான இந்த கோயில் பகுதியில் இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்மனை வழிபட்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அம்பாள் உங்களை அன்போடு அழைக்கின்றாள். இந்த பால்குடம் தீமிதி திருவிழாவை தொடர்ந்து பல்வேறு பகுதியில் இருந்து மக்கள் அலைவலையாக வந்த வண்ணம் இருக்கும் காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. சோழர்கள் காலத்தில் சோழ மன்னர்கள் படையெடுப்புக்கு செல்லும் முன் இங்கே வல்லம்பகுதியில் இருக்கின்ற ஏகவரியம்மன் ஆலயத்தில் வந்து வெற்றி திலகமிட்டு அந்த போர்க்களத்திற்கு செல்லும் காட்சிகள் அனைத்தும் பழங்காலத்தில் உள்ள பல்வேறு கல்வெட்டு குறிப்புகளில் இடம்பெற்றுள்ளன. அந்த கல்வெட்டு குறிப்புகளை மற்றும் தமிழ் இலக்கிய சான்றுகளையும் மணிமேகலை போன்ற நூல்களில் இருக்கின்ற செய்திகளையும் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள், கல்வெட்டுத்துறை ஆய்வாளர்கள், தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர்கள் போன்றவர்கள் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் வல்லம் நகரில் எழுந்திருக்கின்ற இந்த ஏகவரியம்மன் ஆலயத்தில் இருந்து இந்த நேரலை காட்சிகளை உங்களுக்காக உங்கள் இல்லங்களை நோக்கி தற்சமயம் வழங்கி கொண்டிருப்பது சாலினி தொலைக்காட்சியுடன் இணைந்து வல்லம் செல்லியன் கேபிள் விஷன் மற்றும் நண்பர் கோபி அவர்கள். இந்த நேரலையில் உங்களுக்கு வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் தொகுத்து மேலும் ஆலயம் பற்றிய தகவல் குறிப்புகளோடு வழங்கி கொண்டிருப்பவர் ஆர் சவாதியுடன் ஆசிரியர், ஆழ்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். உங்களுக்கு பல்வேறு தகவல் களஞ்சங்களுடன் கூடிய குறிப்புகளையும் இந்த நேரலை காட்சிகளோடு தொடர்புடன் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆடி மாத கடைசி வெள்ளியில் அற்புதமாக அம்மனின் அம்பாளின் அருளோடு
உங்கள் இல்லங்களிலே இருந்து நீங்கள் கண்டுகளிக்கும் வகையில் இந்த சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் உங்களுக்கு செய்து கொடுத்திருப்பவர்கள் வல்லம் செலியன் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனத்தினர். பல்வேறு நோன்புகளை எல்லாம் இருந்து பக்தி பரவசத்துடன் அழகு குத்திய பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கும் இந்த காவடி காட்சிகளை எல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தஞ்சை மாவட்டம் வல்லம் அருள்மிகு ஏகோரியம்மன் ஆலயத்திலிருந்து தற்போது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெறுகின்ற ஏகோரியம்மன் ஆலயம் பால்குடம் மற்றும் காவடி திருவிழாவில் இந்த ஏகோரியம்மன் ஆலயத்திலிருந்து நேரலை காட்சிகளாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். உங்கள் இல்லங்களிலிருந்து அம்மனின் அருளை பெற்றிடவும் இந்த ஆடி மாத கடைசி வெள்ளியை சிறப்பாக அம்மனை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து வணங்கிட இந்த சிறப்புமிக்க ஏற்பாடுகளை நம்முடைய சாலினி தொலைக்காட்சியுடன் இணைந்து வல்லம் செலியன் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் திரு கோபி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நகர செயலாளராக இருக்கக்கூடிய கோபி அவர்களும் இந்த சிறப்பு ஏற்பாடுகளை செய்து உங்களுக்காக இந்த நேரலை காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏகோரியம்மன் ஆலயத்தில் இந்த ஆடி மாத கடைசி வெள்ளியான இன்று உங்களுக்காக நேரலை காட்சியாக 129வது ஆண்டாக நடைபெறக்கூடிய தீமிதி திருவிழாவின் நேரலை காட்சிகள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தஞ்சை மாவட்டம் வல்லம் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வல்லம் நகரின் வடக்கு புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஏகோரியம்மன் ஆலயத்தின் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற தீமிதி திருவிழா இந்த ஆண்டு 129வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த தீமிதி திருவிழா காட்சிகள் நேரடியாக உங்கள் இல்லங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. அம்மனின் வழிபாடு பெண்கள் பொதுவாக ஆடி மாதங்களில் அம்மனை வழிபடுவது கன்னி பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் சிறப்பாகும். அந்த வகையில் தங்கள் இல்லங்களில் செல்வம் பெருகிடவும் மற்றும் பிரச்சனைகள் நீங்கிடவும் குழந்தை பேருக்காகவும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக பெண்கள் பெருந்திரளாக வழிபாடு செய்வது வழக்கம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்காக இந்த நேரலை காட்சிகளை உங்கள் இல்லம் நோக்கி இந்த தொலைக்காட்சியில் உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தொலைக்காட்சியானது உங்களுக்கான நேரலையை ஏற்பாடு செய்யும். தொடர்ந்து 10வது ஆண்டாக வல்லம் நகரில் இருந்து இந்த நேரலை காட்சிகள் உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு கட்டப்பட்டதற்கான பல்வேறு சான்றுகளும் சிறப்புகளும்
கிடைத்துள்ளன. சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னால் சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து போர்க்களம் சென்றதற்கான குறிப்புகளும் அதிகமாக கிடைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க பழம்பெரும் நகரமாக விளங்கக்கூடிய இந்த வல்லம் நகரில் இருக்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ ஏவரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் இருந்துதான் உங்களுக்கான இந்த நேரலையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று தங்களுடைய பிரச்சனைகள் நீங்கவும், தங்கள் உடல்நலம் முன்னேற்றம் கண்டிடவும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கவும் இந்த ஆலயத்திற்கு காலை முதல் மக்கள் கூட்டமாக பெரும் திரளாக வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். ஆடி மாதம் அம்மனுக்கு சிறந்த மாதம். இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆலயத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களை காலையிலிருந்து காண முடிகின்றது. இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் இருந்து உங்களுக்காக இந்த நேரலையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், கிராமங்கள், நகரங்களில் இருந்து இந்த நேரலையை கண்டரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் வல்லம் அருள்மிகு ஏவரியம்மன் ஆலயத்தில் இருந்து இந்த நேரலை காட்சிகளானது ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த சேவையை மிக சிறப்பாக செய்து கொடுப்பவர்கள் வல்லம் செலியன் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் அதன் ஊழியராக இருக்கக்கூடிய திரு கோபி அவர்கள் இந்த சிறப்பான நேரலையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஆர் சகாதேவன், ஆசிரியர், ஆய்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். அன்பர்களே, நண்பர்களே, மெய்யன்பர்களே, தாய்மார்களே, நீங்கள் வல்லம் நகரில் இருக்கக்கூடிய இந்த ஏகோரியம்மன் ஆலயத்திற்கு ஒரு முறையென வந்து உங்களுடைய குறைகளை அம்மனிடம் சொல்லி நிவர்த்தி செய்வார். சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்காக இந்த நேரலை காட்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நேரலை காட்சிகளை உங்களுக்காக இன்று காலை முதல் மாலை வரை உங்களுக்காக இந்த தொலைக்காட்சியில் நம்முடைய செலியன் தொலைக்காட்சி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டம் வல்லம் அருள்மிகு ஏகோரியம்மன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பால்குடம், காவடி மற்றும் தீமிதி திருவிழாவின் நேரலை காட்சிகள் அம்மனின் அருளோடு தற்போது வல்லம் நகரில் உள்ள ஏகோரியம்மன் ஆலயத்தில் இருந்த உங்களுக்காக இந்த நேரலை காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை காட்சிகள் அம்மனின் அருள் பெற்றவர்களாக பால்குடம் தீமிதி திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. வானம் சற்று தூரங்களுடன் இந்த பக்தர்களை அம்மன் வரவேற்கும் காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீமிதி திருவிழா காட்சியானது நடைபெறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, பக்த கோடிகளே, தஞ்சை மாவட்டத்தின் சுற்றுப்பகுதியிலும் இந்த கோவில் இந்த தொலைக்காட்சி வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பக்த கோடிகள், மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் ஒருமுறை தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வேண்டிய காரியங்கள் நிவர்த்தியாகும், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரும். அனைத்திற்கும் இந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ ஏகோரியம்மன் ஆலயம் வல்லம் ஏகோரியம்மன் ஆலயத்தில் தற்போது காலை முதல் சுமார் ஆயிரக்கணக்கான பால் குடங்கள் மற்றும் காவடி எடுத்த மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் தன்னை வருத்தி தான் அம்மனுக்காக
தன்னுடைய நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்திட அந்த அம்மனின் தீக்குண்டம் இறங்கும் காட்சியானது உங்களுக்காக நேரலையாக உங்கள் இல்லங்களில் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில் அம்மனின் அருள் உங்கள் இல்லங்களில் நேரடியாக கிடைத்திட உங்களுக்காக ஷாலினி தொலைக்காட்சி நிறுவனம் இந்த நேரலை காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இத்துடன் இணைந்து செலியன் கேபிள் விஷன் வல்லம் இந்த அருமையான அற்புதமான இந்த நேரலை காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இல்லங்கள் நோக்கி அம்மனின் அருள் பெற்று யோகவரி அம்மன் ஆலயத்திலிருந்து நேரலையாக நீங்கள் காணக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அருள்மிகு யோகவரி அம்மன் ஆலயத்திலிருந்து இந்த நேரலை காட்சிகள் உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரலை காட்சிகளை உங்களுக்காக நேரலையாக வழங்கி கொண்டிருப்பவர் செலியன் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம். அம்மனின் அருள் பெற்றவர்களாக பக்த கோடிகள், பக்தர்கள், மையன்பர்கள், பக்தி விரோதம் மேற்கொண்டவர்கள் இதோ சாரசாரையாக அணியணியாக வந்து தீக்குண்டம் இறங்கும் காட்சியானது உங்களுக்காக உங்கள் இல்லங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் தீக்குண்டம் இறங்கும் காட்சி சிறப்பான முறையில் உங்களுக்காக இது உங்கள் இல்லங்களின் வரவேற்பறையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் வல்லம் செலியன் கேபிள் விஷன் இணைந்து ஷாலினி தொலைக்காட்சியுடன் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது இந்த பால்குடம் மற்றும் காவடி திருவிழாவில் மக்கள் அழகு குத்தி தீக்குண்டம் இறங்கும் காட்சிகள் சிறப்பாக உங்களுக்காக உங்கள் இல்லங்களை நோக்கி இது நேரடியாக ஒவ்வொரு பக்தருக்கும் கோவில் பூசாரி அவர்கள் திருநீர் அணித்து சாமி பக்தியை வரவழைத்து தன்னுடைய குழந்தையுடன் ஒருவர் தீக்குண்டம் இறங்கும் இந்த காட்சியை இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு கை குழந்தையுடன் இப்படிப்பட்ட அற்புதங்களான இந்த அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தி காட்டியவர். அவர் பெற்ற அந்த குழந்தை கடவுள் வரம் பெற்றதாக இருக்கும். கடவுள் வரம் கொடுத்து பெற்ற அந்த குழந்தை தீக்குண்டத்தில் தன் கையில் எடுத்துக்கொண்டு வரும் அந்த அற்புதமான காட்சி தற்பொழுது உங்களுக்காக இந்த நேரலையில் தற்போது பக்தி பரவசம் கொண்டவராக அழகு சுமந்து இந்த தீக்குண்டம் இறங்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏறக்குறைய 2 மணி நேரமாக இந்த பால்குடம் திருவிழா காட்சியானது தற்போது தன்னுடைய கை குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு இப்போது அந்த தீக்குண்டத்தில் இறங்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறியவர்களும் தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அம்மனிடம் முறையிட்ட ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் இந்த அம்மனின் அருள் பெற்றவர்களாக ஆடி குதித்து கொண்டு அம்மனை காண பக்தி பரவசத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரலை காட்சிகளை உங்கள் இல்லம் நோக்கி வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை காட்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பவர் தஞ்சை ஷாலினி தொலைக்காட்சி நிறுவனத்துடன் இணைந்து வல்லம் செலியன் கோபில் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் திரு கோபி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் இவர்களுடைய உதவியோடு நேரலையாக உங்களுக்கு உங்கள் இல்லங்களில் நேரலையாக வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
வல்லம் யோகரியம்மன் ஆலயத்தின் பல்வேறு வரலாற்று பல சிறப்புகளை குறித்தும் கோயிலுடைய பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் விழாக்கள் குறித்தும் பல்வேறு அரிய தகவல்கள் மற்றும் வல்லத்தின் பல்வேறு சிறப்புகள், வல்லம் நகரத்தினுடைய சோழர்கள் கால வரலாற்று குறிப்புகள் போன்ற பல்வேறு குறிப்புகளுடன் உங்களுக்காக இந்த நேரலையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலையில் உங்களுக்கு பல்வேறு வரலாற்று தொகுப்புகளையும் தொகுத்து இந்த நிகழ்வில் வழங்கி கொண்டிருக்கும் நான் ஆர் சகாதேவன், வரலாற்று ஆசிரியர், ஆழ்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். இந்த நிகழ்வில் எங்களோடு உற்ற துணையாக இந்த நேரலையை படம் பிடித்து காட்சி பொருளாக்கி கொண்டிருப்பவர் திரு கோபி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வல்லம் நகர பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு கோபி அவர்கள், அவருடன் இணைந்து செலியன் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் இந்த நேரலையில் சாலினி தொலைக்காட்சி நிறுவனம் இந்த நேரலை காட்சிகளை உங்கள் இல்லங்களிலிருந்து கண்டும் கேட்டும் பார்த்தும் வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் வீடியோ ஒளிப்பதிவை அமைத்து கொடுத்தும் பல்வேறு தகவல்களை திரட்டியும் இந்த நிகழ்வில் உங்களுக்காக நாங்கள் இந்த யோகரியம்மன் ஆலயம் வல்லம் அருள்மிகு யோகரியம்மன் ஆலயத்திலிருந்து வழங்கி கொடுக்கிறோம். இந்த யோகரியம்மன் ஆலயத்திலிருந்து உங்களுக்காக இந்த வெளிவெளி காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த வல்லம் அருள்மிகு யோகரியம்மன் ஆலயம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க வல்லம் அருள்மிகு யோகரியம்மன் ஆலயத்திலிருந்து உங்களுக்காக இந்த நேரலை காட்சிகளை படப்பிடிப்புடன் வெளியீடுடன் வழங்கி கொண்டிருக்கும் சாலினி தொலைக்காட்சி நிறுவனத்துடன் வழங்கி இணைந்து செலியம் கேபிள் விஷம் மற்றும் படப்பிடிப்பாளர் திரு கோபி அவர்கள் இந்த நிகழ்வில் உங்களுக்காக பல வரலாற்று தகவல்களையும் கோயில் பற்றிய பல சிறப்புகளையும் தொகுத்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஆர் சகாதேவன் ஆசிரியர், ஆழ்வின் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். நீங்கள் ஆடி மாத கடைசி நாளான இன்று உங்கள் வழிபாட்டிற்கு ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு எவ்வளவு சிறப்பு மிக்கது. பெண் சக்தி தெய்வமானவள், அந்த சக்தி தெய்வமான அம்மன் யோகரியாக வல்லம் நகரில் இருந்து அருள்பாலிக்கின்ற இந்த யோகரியின் திருப்பாதங்களிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய கவலைகளை எல்லாம், உங்களுடைய கஷ்டங்களை, துயரங்களை எல்லாம் நீங்கள் அம்பாளிடம் வைத்து நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. ஆகையால் இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக இந்த யோகரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா காட்சிகளானது உங்களுக்காக உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் கடந்த 2 மணி நேரமாக இந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கும் காட்சியானது தற்போது உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கோவிலானது சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது. அதற்கான வரலாற்று குறிப்புகள், ஆய்வு தகவல்கள், கல்வெட்டு தகவல்கள் போன்ற பல தகவல்கள் பல்வேறு நிலைகளில் ஆய்வாளர்களால் சேகரிக்கப்பட்டுள்ளன. அத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த கோவில் தஞ்சை ஆண்ட சோழ மன்னர்களுக்கு முற்பட்டதாக விளங்கி வருகிறது. சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களுக்கு முந்தைய ஆலயமாக இருக்கின்றது. சுமார் 2200 ஆண்டுகள் பழமையான ஆலயம். 2200 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த ஏகோரியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஏகோரியின் அந்த சிலையானது சுதையாக கல் வடிவமாக இல்ல சுதை வடிவமாக கட்டப்பட்டது. இன்றளவும் அது மாற்றப்படாமல் அதே வடிவில்
இன்று வரை இந்த பகுதி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த யோகவரியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த யோகவரியாக இந்த மகளுக்கெல்லாம் காட்சி தருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த யோகவரியாக அம்மன் காட்சி தருகிறார்கள். இந்த மாத கடைசி ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று வெகு சிறப்பாக இந்த ஆலயத்தில் பால்குடம் மற்றும் காவடி தீமிதி திருவிழா உற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்புமிக்க இந்த உற்சவத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளுடன் இந்த விழா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்தின் அதிகாரிகளாலும் வல்லம் நகரத்தில் இருக்கக்கூடிய விழா குழுவினர்களாலும் பல்வேறு நிலைகளில் சீரமைக்கப்பட்டு இங்கு காலை முதல் மாலை வரை பக்தர்களை வரிசைப்படுத்தி தகுந்த காவல்துறையுடன் முன் ஏற்பாடுடன் இந்த விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் வல்லம் மட்டுமில்லாமல் வல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருந்து நகரங்களில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த அம்மனின் ஆலயத்தில் இந்த பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி இந்த விழாவில் பங்கெடுக்கும் காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. இந்த நிகழ்வில் உங்களோடு தொலைக்காட்சியில் நேரலையாக வழங்கி கொண்டிருப்பவர்கள் சாலினி தொலைக்காட்சியிலிருந்து செலியன் கேபிள் நிறுவனம் மற்றும் நண்பர் கோபி அவர்கள், வர்ணனையாளராக ஆர் சகாதேவன், வரலாற்று ஆசிரியர் ஆழ்வின் மேல்நிலைப்பள்ளி தஞ்சாவூர். இந்த நிகழ்வை கண்டும் கேட்டும் இதுவரை அம்மனை தரிசித்த அனைத்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை கண்டும் கேட்டும் உங்கள் இல்லங்களில் இருந்து இந்த ஆலயங்களை கண்டும் கேட்டும் ரசித்த அனைத்து இல்லங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாலினி தொலைக்காட்சி நிறுவனத்துடன் இணைந்து வல்லம் செலியன் கேபிள் தொலைக்காட்சி மற்றும் நண்பர் கோபி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வல்லம் நகர நிர்வாகி திரு கோபி அவர்கள் மற்றும் வரலாற்று கல நிகழ்வுகளை எல்லாம் ஆலய சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு வழங்கியவர் ஆர் சகாதேவன், வரலாற்று ஆசிரியர், ஆய்வின் மேல்நிலைப்பள்ளி தஞ்சாவூர். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறோம். ஓம் சக்தி பராசக்தி.